எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாங்க, நம்ம டேலியில ஒரு சேல் என்ட்ரி வச்சிருப்போங்க. அந்த சேல் என்ட்ரிக்கு நிறைய ஸ்டாக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் என்ட்ரி வச்சிருப்போம், நிறைய ஸ்டாக் ஐட்டம் வந்திருக்குங்க. அந்த ஸ்டாக் ஐட்டத்தோட அவுட்வேர்ட் குவான்டிட்டிங்க, அதாவது சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத மந்த் வைஸா எப்படி நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா எவ்வளவு குவான்டிட்டிஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம சேல் பண்றோம் அப்படிங்கிறத எவ்வளவு அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சேல் ஆகுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் வைஸா நம்ம ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, கேட் ஆஃப் டேலியில் இருந்துட்டு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டாக் சம்மரி ஆப்ஷனுக்குள்ள வந்துக்கிறேங்க. ஸோ இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வைஸா வந்து நம்மளோட ஸ்டாக் இருக்குங்க. ஸோ அப்போ இந்த குரூப் வைஸ் ஸ்டாக் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முதல்ல இங்க எஃப்ஐ கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் வைஸா மாத்திக்கணுங்க. அப்போ உங்களுக்கு இங்க எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா ஐட்டம் வைஸா வந்துடும். நம்மளுடைய இங்க டேட்டால வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியா வச்சிருந்தேன், குரூப் கம்மியா இருக்கு, ஸ்டாக் ஐட்டம் கம்மியா இருக்கு. ஒருவேளை நீங்க அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் வைஸா வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, குவான்டிட்டி ரேட்டு வேல்யூன்னு சொல்லி தான் இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு தேவை அவுட்வேர்டுங்க. அப்போ இந்த ஸ்டாக் ஐட்டம் நம்ம மந்த் வைஸா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்குதுங்கிறத நம்ம எடுக்கணும், ரிப்போர்ட் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது F12 கான்ஃபிகரேஷன் போயிட்டு குவான்டிட்டி ஷோ குவான்டிட்டி கொடுங்கன்னா குவான்டிட்டி தான் முக்கியங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் குவான்டிட்டி கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க நோ கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ரேட்டு வேல்யூ எல்லாம் நீங்க வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நோ கொடுத்துட்டு முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க, இன்வெர்ட் வேண்டியது இல்லை. இங்க ஷோ குட்ஸ் அவுட்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க எஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாம் நீங்க நோ பண்ணிக்க, க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு வேண்டியது இல்லை. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க நோ பண்ணிக்கலாங்க. நோ பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்லே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் ஆயிருங்க. இப்போ இது வந்து என்ன ஆயிரும், குவான்டிட்டி ரேட்டு வேல்யூ அப்படிங்கிறது இயர்லியா இருக்குதுங்க. ஸோ அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், மந்த் வைஸா பிரிக்க போறோங்க. அப்போ மந்த் வைஸா எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இங்க ஆட்டோ காலம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஆட்டோ காலமா கிளிக் பண்ணிட்டு இங்க காலம் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை கொடுத்துட்டு ஷோ டோட்டல் காலம் அப்படிங்கிற இடத்துல ஒய் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்க. எஸ்ங்க இதுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் அவுட்வேர்டு எவ்வளவு வந்து போயிருக்கும், 58 குவான்டிட்டி போயிருக்குதுங்க. அதுல ஏப்ரல் மாசத்துல மட்டும் எவ்வளவு போயிருக்குதுங்க, உங்களுக்கு 2 வந்து சேல் ஆயிருக்குது, அவுட்வேர்ட் ஆயிருக்குது. மே மாசத்துல இல்ல, ஜூன் ஜூலை இல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ரைட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் வைஸா வந்து பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டோட்டலா வந்து எவ்வளவு வந்து அவுட்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்குது அப்படிங்கிறது ஈஸியா நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். குவான்டிட்டிங்க ரேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துல பர்டிகுலரா எவ்வளவு குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆயிருக்கிறதுங்கிறத நீங்க ஒவ்வொரு ஐட்டம் வைஸாவும் நீங்க எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இப்போ பிப்ரவரி மார்ச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, அதிகமா சேல் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம், ரிப்போர்ட் இந்த மாதிரி பாத்துக்கலாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து மந்த் வைஸோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா இல்லை 50 days ஒன்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஸ்டாக் அனலைசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோ பாருங்க, டேலியை இன்னும் மூலமா கத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.